ஒரு ஏகத்துவவாதி, ஒரு தௌஹீதுவாதியினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? யார் இருந்தாலும் இல்லை என்றாலும், யார் எனக்கு மேல் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும், என்னுடைய நோக்கம் தாவா என்கின்ற பொழுது பொறுப்பு இருந்தாலும் செய்வேன், இல்லை என்றாலும் அல்லாஹ்வுக்காக பாடுபட்டு கொண்டே இருப்பேன் என்று உத்வேகத்தோடு புறப்பட வேண்டும். ஒரு அசத்திய கொள்கை, சத்திய கருத்துக்களை பிரச்சாரம் செய்யக்கூடிய சத்தியவாதிகள் இருக்கின்ற பொழுது மேலோங்குவதை போன்று தெரிகிறது என்றால் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற செயல் திட்டத்தை மையமாக வைத்து மௌலிதுக்கு எதிராகவும், மீலாதுக்கு எதிராகவும், இணை வைப்புக்கு எதிராகவும் அசத்திய கொள்கைகள் ஒவ்வொன்றையும் அடித்து நொறுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பிரச்சாரத்தை அமைக்கலாமா? மீலாது விழாக்களும் மௌலிதுகளும் எங்கெல்லாம் தலை தூக்க நினைக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய பிரச்சாரத்தை அமைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிரச்சாரம் பட்டி தொட்டி எங்கும் பரவ வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை வழிபாட்டையும் இறைவனுடைய கொள்கையையும் அல்லாஹ்வை எப்படி நாம் வணங்க வேண்டும் என்கின்ற வணக்க முறைகளையும், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை திட்டத்தையும், இந்த உலகில் நாம் வாழும் பொழுது நமக்கு அனுமதிக்கப்பட்டது எது, தடுக்கப்பட்டது என்ற சட்ட திட்டங்களையும் நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஏராளமான இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த இறை தூதர்களில் இறுதியானவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் நியமித்து இறுதி வேதமாக திருமறை குர்ஆனை இறைவன் தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு நமக்கு இறை தூதரையும் இறை வேதத்தையும் தருவதற்கான காரணத்தை குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது, ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், அல்லாஹ்தான் நேர்வழியுடனும் சத்திய கொள்கையுடனும் தூதரை அனுப்புகிறான். இந்த தூதர் அனுப்பப்படுவதற்கான காரணம், அவர் கொண்டு வருகின்ற சத்தியத்தை அவர் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைப்பதற்கான காரணம், லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகுன், இணை வைப்பாளர்கள் வெறுத்தாலும் எல்லா மார்க்கங்களை விட கொள்கைகளை விட இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து இறை தூதர்கள் வந்ததற்கான காரணம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகில் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதுதான். மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்பதுதான். இறைவன் அவர்களுக்கு வழங்கிய இறை வேதத்தை மக்களுக்கு மத்தியிலே கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். அதே நோக்கத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறுதி தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு தூதர் வருவார். அந்த தூதரனுடைய மறைவிற்கு பிறகு இன்னொரு தூதர் அந்த மக்களை வழிநடத்துவார். இப்படி ஒரு தூதருக்கு பின்னால் இன்னொரு தூதர் என்று மக்கள் தூதருடைய கண்காணிப்பிலேயே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக இறைவன் நியமிப்பதின் மூலம் இனிமேல் இறை தூதர் இந்த உலகிற்கு வரமாட்டார். அதனால் மறுமை நாள் வரை இந்த இறை தூதர் எடுத்துரைத்த உபதேசங்களும் அவர் கொண்டு வந்த இறை வேதமான திருமறை குர்ஆனும் மக்கள் மத்தியிலே நின்று அதனுடைய கருத்துக்கள் மக்களிடத்திலே பேசப்பட்டு இதை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்கள் அந்த தூதர்கள் செய்ய வேண்டிய பணியை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். தூதர்கள் வரமாட்டாங்க, இறை தூதர்கள் அவர்களுடைய வருகை நின்று விட்டது, முற்று பெற்று விட்டது. இறை தூதர்கள் வரமாட்டார்கள் என்கின்ற காரணத்தினால், தூது பணியை இறைவன் நிறைவு செய்த காரணத்தினால், அந்த தூதர்கள் எந்த பணியை செய்தார்களோ, சத்தியத்தை மக்கள் மத்தியிலே மேலோங்க செய்கின்ற பணியை செய்தார்களோ, பிரச்சார பணியை செய்தார்களோ, அதை இறை நம்பிக்கையாளர்களாகிய நம் கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். ஒவ்வொரு இறை தூதர்களும், நமக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா சமுதாயமும் இறை தூதரால் பிரச்சாரம் செய்யப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த இறை தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அடிப்படை கொள்கையை போதித்தார். இணை வைப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய பிரச்சாரத்தை முன்மொழிந்தார்.
சிலை வணக்கத்திற்கு எதிராக தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்தார். அது மட்டுமில்லாமல் அந்த சமூகத்தில் நிலவிய பல்வேறு தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து அந்த சமுதாய மக்களிடத்தில் என்ன தீமைகள் ஒழுக்க கேடுகள் நிலவி வந்ததோ, ஓரின சேர்க்கைக்கு எதிராக, அளவு நிலவை மோசடிக்கு எதிராக, இப்படி அந்த சமுதாயத்தில் நிலவிய அத்துணை தீமைகளுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சமுதாய கண்ணோட்டத்திலேயும் அந்த தூதர்கள் பிரச்சாரம் செஞ்சாங்க. இப்படி அந்த தூதர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய வேளையில் எல்லா மக்களும் அந்த தூதரை நம்பிக்கை கொள்வது கிடையாது. மூசா நபி பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா மூசா நபி காலத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களும் மூசா நபியை நம்பிக்கை கொள்ளவில்லை. சாலிஹ் நபி பிரச்சாரம் செய்தார் என்றால் சாலிஹ் நபியை அனைத்து மக்களும் நம்பிக்கை கொள்ளவில்லை. இப்படி ஒவ்வொரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களும் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லும் பொழுது எல்லா மக்களாலும் அந்த இறை தூதர் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. அந்த இறை தூதருக்கு மாறு செய்கின்ற ஒரு கூட்டம் அந்த மக்களிடத்தில் இருந்தார்கள். இறை வார்த்தையை கேலி கூத்தாக்குகிற ஒரு கூட்டம் இருந்தார்கள். இறைவனுடைய அடிப்படை கொள்கைக்கு முரணாக செல்பவர்கள் இருந்தார்கள். இணை வைப்பவர்கள் இருந்தார்கள். இறைவன் தடுத்த ஹராமான காரியங்களை செய்பவர்கள் இருந்தார்கள். ஒழுக்க கேடுகளிலே நீடித்து நிலைத்திருப்பவர்கள் இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு அநியாயங்களும் பாவங்களும் அதிகமாகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை அழிக்கின்ற வேலையை செய்தான். வரம்பு மீறுகிற பொழுது, பாவங்களிலே அந்த மக்கள் உளறுகிற பொழுது, பாவத்திலே உழன்று பாவத்தினுடைய வரம்பு மீறலுடைய உச்சக்கட்டத்துக்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது இறைவனுடைய கோப பார்வை ஒவ்வொரு சமுதாயத்தின் மீதும் விழுந்தது. அந்த கோபத்தினுடைய உச்சக்கட்டம் என்ன? என் பேச்சை நீ கேட்கவில்லையா? எனக்கு மாறு செய்து நடக்கிறாயா? நான் வணங்க சொன்னதை அடிப்படையில் என்னை நீ வணங்கவில்லையா? நான் ஹராமாக்கிய காரியங்களில் நீ உழன்று கொண்டிருக்கிறாயா? ஒழுக்க கேட்டின் வீழ்ச்சியிலே நீ சென்று கொண்டிருக்கிறாயா? உனக்கு என்னுடைய அழிவு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயங்களுக்கு எதிராக தன்னுடைய தண்டனைகளையும் தன்னுடைய பிடியையும் இருக்கினான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அதை பற்றி சொல்லுகிற பொழுது வகுல்லன் அஹதுனாஹு பிதம்பி, ஒவ்வொரு சமுதாயத்தையும் நாம் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக பிடித்தோம். எப்படியெல்லாம் பிடித்தோம்? அவர்களுக்கு எதிராக கல் மலையை பொழிய வைத்தோம். வானிலிருந்து கல் மலையை இறக்கி, தண்ணீர் பெய்கின்ற மலையை தான் நாம பார்த்திருப்போம். இறைவனுடைய தண்டனையாக மாறு செய்கின்ற கூட்டத்திற்கு, அநியாயக்கார கூட்டத்திற்கு எதிராக கல்மலை வானிலிருந்து பொழிகிற பொழுது அந்த கல்மலையினால் அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் இருக்கிறன. பெரும் சப்தத்தினால், இடி முழக்கங்கள் பெரும் பெரும் சப்தங்களை எழுப்புகின்ற பொழுது அந்த சப்தங்களை தாங்க முடியாமல் அழிந்து போன சமுதாயங்கள் இருக்கிறார்கள். பூமியிலே நிலநடுக்கங்கள் போன்ற, பூகம்பங்கள் போன்ற இயற்கை பேரிடர்களை இறைவன் ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த ஊரையே புதைய செய்வதன் மூலமாக அழிக்கப்பட்ட ஊர்கள் இருக்கிறது. நீரிலே மூழ்கடித்து இறைவனால் அழிக்கப்பட்ட சமுதாயங்கள் இருக்கின்றன. இப்படி ஏராளமான இறைவனுடைய தண்டனைகள் இந்த உலகத்தில் இறங்கி இருக்கிறது. எப்ப அந்த தண்டனை எல்லாம் வந்தது? அந்த மக்கள் பாவத்தினுடைய உச்சிக்கு செல்லுகின்ற பொழுது, இறைவனுடைய கோபத்திற்குரிய காரியங்களை செய்கின்ற பொழுது, இறைவன் வெறுக்கின்ற காரியங்களை செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய குற்றங்களை அவர்கள் அதிகமாக செய்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு எதிரான தண்டனைகளையும் வேதனைகளையும் அல்லாஹ் இந்த உலகை நோக்கி அனுப்பி அவர்களை அழித்திருக்கிறான். பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற பொழுது அந்த மக்களை நமக்கு நினைவூட்டுகிறான். நீங்க ஊர்களில் சுற்றி திரிந்து பார்க்க வேண்டாமா? என்னால் அழிக்கப்பட்ட ஊர்களை நீங்கள் கவனிக்க வேண்டாமா? அந்த ஊர்களை கவனிக்கின்ற பொழுது இவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள், எதனால் தண்டிக்கப்பட்டார்கள், ஏன் பூமியிலே புதைக்கப்பட்டார்கள், ஏன் கல்மலை பொழிவிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா என்று அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தண்டனையை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக அழிக்கப்பட்டார்களோ அதே காரணங்கள் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயங்களும் நிலவி கொண்டுதான் இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் எந்த பாவத்தை முன்னிறுத்தி இறைவனுடைய தண்டனைக்கு ஆளானார்களோ அதே பாவங்கள் இன்றைக்கு சற்றும் குறைவில்லாமல், இன்னும் சொல்ல போனால் மிக வீரியமாக இன்றைக்கு இந்த உலகத்திலே அந்த பாவங்கள் நிலை பெற்று தான் இருக்கிறது. லூத் நபி சமுதாயம் எதற்காக அழைக்கப்பட்டாங்க?
ஓரினை சேர்க்கையினால் அழிக்கப்பட்டார்கள். இப்படி இந்த பாவம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் நிலவத்தான செய்கிறது. சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைடு வாக்குன்னு ஒரு மாதத்துல அது பெருமையாக ஓரினை சேர்க்கை என்பது லூத் நபி அவர்களுடைய காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு அதிகமாக பிரைடு பெருமையாக நான் செய்கிறேன், பகிரங்கமாக செய்கிறேன், சமூகத்திலே ஒரு அங்கீகாரத்தை தேடி செய்கிறேன் என்று இன்றைக்கு அதை ஒரு பெருமைக்குரிய காரியமாக சென்னை போன்ற பெருநகரங்களிலே ஊர்வலமாக செல்லக்கூடிய அளவிற்கு இந்த காரியம் இன்றைக்கு தலை தோங்கி நிற்கிறது. ஆணும் இவன் என்னுடைய கணவன், இவன் என்னுடைய மனைவி என்று பேசிக்கொள்ளுகின்ற பேட்டியாக டிவி சேனல்களுக்கு வழங்கக்கூடிய அவலம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பாவங்கள் மிகைத்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். எந்த காரியத்தினால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழித்தானோ, ஒரு ஊரை புரட்டி போட்டானோ, அந்த மக்களை அழிவுக்கு கொண்டு சென்றானோ, தண்டனையை இறக்கினானோ, அதே காரியம் இன்றைக்கு நாம் வாழும் காலகட்டத்திலேயே மேலோங்கி இருக்கிறது. அதே போல இறைவனை வணங்க மறுத்து இறைவனுடைய வார்த்தைகளை கேலி கூத்தாக்கி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மறுக்கின்ற கூட்டம் அந்த கட்டுப்பாடற்ற நிலையிலே அல்லாஹ்வை மறுக்கும் விஷயத்திலே உச்சிக்கு செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கி இருக்கிறார். இன்னைக்கு அதே நிலைமை இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வை மறுக்கிற, மறுமை நாளை மறுக்கின்ற நாத்திகர்கள் ஒரு பக்கம், பல தெய்வ வழிபாட்டை வழிபடுபவர்கள் ஒரு பக்கம், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்தியே, அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரை பயன்படுத்தியே இணை வைப்பு காரியங்களில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறதா இல்லையா? எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கொள்கையை நாம் சொல்லுகிறோமோ அதே லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி, அதே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை சொல்லிக் கொண்டே அந்த கலிமா எந்த கொள்கையை எதிர்க்கிறதோ, எந்த கொள்கைக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறதோ அந்த இணை வைப்பு காரியத்தை இன்றைக்கு இஸ்லாம் என்ற பெயரிலே, தர்கா வழிபாடு என்கின்ற பெயரிலே இன்றைக்கு மக்கள் மத்தியிலே சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப முன்னர் சமுதாயம் எதற்காக அழிக்கப்பட்டதோ அதே காரியங்கள் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. எந்தெந்த காரணங்களால் அல்லாஹ் சமுதாயங்கள் அழித்தானோ அது இன்றைக்கு பரவலாக பகிரங்கமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இறைவனுடைய தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காரியங்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இல்லை. கடந்த கால சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணங்கள் இன்றைக்கு நம்முடைய காலகட்டங்களில் இல்லாமல் போகவில்லை, எல்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு மேலோங்கி பகிரங்கமாக மிக கடுமையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய விஷயம் எது என்றால் அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு ஊரிலே சீர்திருத்தவாதிகள் இருக்கின்ற பொழுது, பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்ற பொழுது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த ஊர்க்காரர்கள் செய்கின்ற அநியாயத்தின் காரணத்தினால் அந்த ஊரை அல்லாஹ் அழித்து விட மாட்டான். அவன் அநியாயம் தான் செய்யறான், தப்பு தான் செய்யறான், ஹராமை தான் செய்கிறான், இறைவனுக்கு முரண்படத்தான் செய்கிறான். இவன் முரண்படுகிற காரணத்தினாலும் இறைவனுடைய கோபத்தை பெறுகின்ற காரணத்தினாலும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய தகுதியை இவன் பெற்றுத்தான் இருக்கிறான். ஏன் அல்லாஹ் தண்டிக்கல? இந்த ஊரிலே சீர்திருத்தவாதிகள் இருக்கிறார்கள், அந்த பாவத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தாவா செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஊரிலே தாவா செய்யக்கூடியவர்கள் இருந்தால் இறைவனுடைய தண்டனையிலிருந்து அவகாசத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. தாவா இறைவனுடைய கோப பார்வையிலிருந்து நமக்கு அவகாசத்தை பெற்று தருகிறது, இறைவனுடைய தண்டனையிலிருந்து நமக்கு அவகாசத்தை பெற்று தருகிறது, ஒரு தாமதத்தை நமக்கு வழங்குகிறது, ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தருகிறது. அத்தகைய ஒரு தாவா என்பது நம்முடைய கையிலே மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த ஜமாத் என்கின்ற கட்டமைப்பு சாதாரணமானதல்ல. இன்றைக்கு களத்திலே இறங்கி தாவா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் அது தௌஹீது ஜமாத்தை தவிர வேறு யாரும் இல்லை. இன்றைக்கு முகநூலிலே பல பேர் தாவா செஞ்சுறாங்க, சோசியல் மீடியால தாவா இருக்குது,
வெகுஜன மக்களிடத்திலே, பாமர மக்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் எந்த பாமர மக்களை கொண்டு போய் சேர்த்ததோ அந்த பாமர மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரே பிரச்சார வியூகம், களப்பணி இந்த ஜமாத்திடம் மட்டும்தான் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான ஒரு கட்டமைப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். இறை தண்டனையிலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதுல நாம எப்படி இருக்கணும்? நம் கண் முன்னால் ஒரு பாவத்தை பார்க்கிற பொழுது, மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது, இறைவனுடைய வார்த்தைக்கு எதிரான, இறை தூதருடைய வழிகாட்டலுக்கு எதிரான, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒரு கொள்கையை பார்த்தால், ஒரு செயலை பார்த்தால், ஒரு ஒழுக்கக்கேட்டை பார்த்தால், ஒரு ஹராமை பார்த்தால், அதற்கு எதிராக நம்முடைய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்தில் நமக்கான வாய்ப்பை பெற்றுத்தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னன் நாஸ இதா ரஅவில் முன்கர், மக்கள் தங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய பாவங்களை பார்த்து ஃபலம் யுன்கிரு, அதை தடுக்கவில்லை என்றால், தங்களுக்கு மத்தியில பாவங்கள் நிறைய நிரம்பி வழிவதை பார்க்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு மத்தியிலேயும் பாவங்கள் நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே இருந்த, தொலை தூரத்தில் இருந்த பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு மனித சமுதாயத்தினுடைய கைகளிலே அடங்கி கிடக்கிறது. ஒரு செல்போன் போது எத்தகைய தவறை வேண்டுமானாலும் ஒரு மனிதன் செய்து விடலாம் என்பதற்கு. அப்படி பாவங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். இப்படி மனிதர்கள் பாவத்தை பார்க்கின்ற பொழுது அதை அவர்கள் தடுக்கவில்லை என்றால், யூஷிகு ஐயம்மஹுமுல்லாஹு பிஅகாபிஹி, அல்லாஹ் தன்னுடைய தண்டனையின் மூலமாக அவர்களையும் சேர்த்தே அழித்து விடக்கூடும். உன் கண்ணு முன்னாடி பாவம் நடந்துச்சுல, நீ தாவா செய்யாமல் இருந்தே என்றால், நீ அவர்களை தடுக்காமல் இருந்தாய் என்றால், அந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருந்தாய் என்றால், இறை வசனங்களையும் இறை தூதருடைய வழிகாட்டலையும் நிலைநாட்டாமல் நீ இருந்தாய் என்றால், அந்த அநியாயக்காரனுக்கு இறங்குகிற தண்டனை உன்னையும் சுற்றி வளைத்துக் கொள்ளும். நீயும் அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட்டவனாக மாறி விடுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனில் இதை பற்றி பேசுகிறான். வத்தகு ஃபித்னத்தன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை, சோதனையை அஞ்சிக் கொள்ளுங்கள். லா துஸீபன்னல்லதீன லலமு மின்கும் ஹாஸத்தன், அந்த தண்டனை என்பது வெறுமனே தப்பு செய்யறவனை மட்டும் பிடிச்சு கொள்ளாது. அல்லாஹ்விடமிருந்து இறங்கக்கூடிய தண்டனை, இவெல்லாம் பாவம் செஞ்சவன், இவனை மட்டும் அழித்து விடுவோம் என்று இறங்காது. அந்த ஊரிலே நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள் இல்லை என்றால், நான் ஏன் அளவுல தொழுதேன், ஏன் அளவுல நோன்பு பிடிச்சேன், ஏன் அளவுல ஜக்காத்து கொடுத்தேன், என் அளவிலே தர்மம் செய்தேன், ஹஜ் செய்திருக்கிறேன், நான் என் மீது சுமத்தப்பட்ட கடமைகளை நிறைவேற்றி விட்டேன், அவன் எவனோ தப்பு செஞ்சா அதற்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, அவன் அல்லாஹ்விடம் பதில் சொல்லட்டும் என்று பாவங்களை கண்டும் காணாமல் இருந்தால், தாவா செய்யாமல் இருந்தால், அதே வேதனை, அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக இறைவன் புறத்திலிருந்து இறங்குகிற வேதனை நம்மையும் பிடித்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய பிரச்சாரத்தை நாம் சுருக்கி கொண்டால், முடக்கி கொண்டால், பாவங்களை பார்க்கிற பொழுது நபி வழியை நிலைநாட்ட நாம் வீறு கொண்டு எழுந்து புறப்படவில்லை என்றால், அநியாயக்காரர்களுக்கு எதிராக இறங்குகிற தண்டனை நம்மையும் பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறை தண்டனையிலிருந்தும் இறை கோபத்திலிருந்தும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தாவாதான். தாவாதான். அந்த தாவாவுக்கு ஒரு அழகிய கட்டமைப்பு, ஒரு அழகிய செயல் திட்டம். இந்த செயல் திட்டம்லாம் ஏன் கொடுக்கப்படுகிறது? தாவா உயிர்ப்போடு என்றைக்கும் இருக்க வேண்டும். அடுத்தடுத்த காரியங்களை நோக்கி நம்முடைய மக்கள் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த இறை தூதருடைய வழிகாட்டல் இந்த பாவங்கள் நிறைந்த உலகை பரிசுத்தப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதனால் தான் இந்த செயல் திட்டம், அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற 10 மாத கால செயல் திட்டம் வகுக்கப்பட்டு, ஒவ்வொரு மாதமும் ஒன்றன் பின் ஒன்றாக இதை முடித்து விட்டால் அடுத்து 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 என்று 10 மாதத்திற்கு செயல் திட்டம் வகுக்கப்பட்டு பிரச்சாரத்தை நோக்கி செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த தாவா நம்மை அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து காப்பாற்றும். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சனிக்கிழமைவாதிகள் என்ற ஒரு கூட்டத்தாரை பற்றி பேசுகிறான். அந்த சனிக்கிழமை வாசிக வரலாறு என்ன?
ஒரு கூட்டத்தாருக்கு சனிக்கிழமை மீன் பிடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹராமாக்கப்பட்ட நாளிலே சனிக்கிழமையிலே ஒரு சாரார் போய் மீனை பிடிக்கிறாங்க. இன்னொரு சாரார் போய் தடுக்கிறாங்க. ஏம்பா அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் ஹராமாக்கியத ஒரு பாவத்தை போய் செய்ய போறிய, இதெல்லாம் தப்புப்பா, நாளைக்கு அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணும், பாவத்தை சம்பாதிச்சிடுவேன் என்று அந்த தப்புக்கு எதிராக குரல் கொடுக்கிறார், தாவா செய்கிறார். இப்ப இன்னொரு கூட்டம் வருது. இந்த மூன்றாவது கூட்டம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுடைய நிலை. நல்ல வேஷம் போடுபவர்களுடைய நிலை. அன்பாக நாங்கள் நடக்கிறோம், எல்லோரையும் அரவணைக்கிறோம் என்று தீமையை கண்டும் காணாமல் இருப்பவர்களுடைய நிலை. கொள்கைக்கு எதிராக ஒருவன் சென்றாலும் நாங்கள் அவரை அரவணைத்துக் கொள்கிறோம், அன்பாக நடக்கிறோம், சமரசம் செய்து கொண்டு தீமையை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களில் பெரும்பான்மையானவர்களுடைய நிலை இந்த மூணாவது கூட்டத்தை மாதிரிதான். மூணாவது கூட்டம் என்ன தெரியுமா சொன்னாங்க? லிம தஅய்தூன், ஏன்பா அவங்களுக்கு போய் நீங்க பிரச்சாரம் செய்றீங்க? அவன் செஞ்சா அவன் அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லட்டும், அவன் தப்பு செஞ்சானா அவனை அல்லாஹ் அழிக்கட்டும், தண்டனை கொடுக்கட்டும், அது அவனுக்கும் அல்லாஹுக்கும் உள்ளது, உனக்கு என்ன? இன்னைக்கு இதான பெரும்பான்மையானவர்களுடைய நிலையா இருக்குது. ஒரு தப்பு நடக்கின்ற பொழுது அந்த தப்புக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்தால், இந்த பிரச்சாரம் நீ ஏன் செய்யற, உனக்கு என்ன வந்துச்சு? அவன் தப்பு செஞ்சா அவன் அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லிக்கட்டும், அவனை அல்லாஹ் வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கட்டும், நீ உன் வாழ்க்கை என்ன? நீ தொழுவுறியா, நோன்பு பிடிக்கிறியா, தர்மம் செய்றியா, குர்ஆன் ஓதுறியா, உனக்கு என்ன அமல், அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீ போ, அடுத்தவன் தப்பு செஞ்சா கண்டுக்காத. இப்படித்தான் அந்த மூன்றாவது கூட்டம் பேசியது. அல்லாஹ் என்ன செய்தான்? தப்பு செய்தவர்களுக்கு என்ன தண்டனையோ, சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்கிற சட்டம் இருக்கின்ற பொழுது மீனை பிடித்தவர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் தப்பை கண்டும் காணாமல் இருந்தவர்களுக்கும். தன் முன்னே தப்பு நடக்கின்ற பொழுது, பாவங்கள் அரங்கேறுகிற பொழுது, இறை வசனங்களுக்கு முரணாக மக்கள் செல்லுகிற பொழுது அதை கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் அதே தண்டனை தான். ஆனா இந்த தாவா செஞ்சாங்கல்ல, இந்த சனிக்கிழமை வாதிகளுடைய வரலாறிலே ஒரு கூட்டம் போய் தாவா செஞ்சாங்களே, அந்த கூட்டம் என்ன காரணம் சொல்லிச்சு தெரியுமா? நாங்க ஏன் போய் தாவா செய்யறோம் தெரியுமா? மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், நான் அல்லாஹ்விடத்துல போய் பதில் சொல்லணுமே. அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே கேட்கின்ற பொழுது, உன் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்த பொழுது, என்னுடைய வசனத்திற்கு எதிராக, என்னுடைய கொள்கைக்கு எதிராக இவர்கள் எல்லாம் நடைபெற்ற பொழுது அதை கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு ஏன் இருந்தாய் என்று அல்லாஹ் என்னிடம் கேட்டுவிட்டால் நான் என்ன பதில் சொல்வது? அல்லாஹ்விடத்தில் நான் சொல்ல வேண்டும், இறைவா உன்னுடைய வழிகாட்டலை இந்த மக்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன், அவர்கள் செய்தது பாவம் என்று கண்டித்து விட்டேன், நன்மையை போதித்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்லி நான் தப்பிச்சுக்கணும்னா நான் தாவா செய்ய வேண்டும் என்று அந்த இரண்டாவது கூட்டம் சொன்னார்கள். நாம இன்றைக்கு தாவா செய்வதனுடைய நோக்கம் இதுதான். நாளைக்கு மறுமையில போய் நாம குற்றவாளியாக நின்று விடக்கூடாது. இந்த தாவா செய்வதனுடைய நோக்கம் வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கு எலெக்ஷன் நேரம், ஒவ்வொரு கட்சிகளும் நம்மை நோக்கி சந்திக்க வருவார்கள், நம்முடைய ஆதரவை நிலைநாட்ட பார்ப்பார்கள். நாம் ஆதரவு அளிக்கின்றோமா, நம்மிடத்தில் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மக்களிடத்திலே அதன் மூலம் ஆதரவை தேடுவதற்கு முயற்சிப்பார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. நாம நினைச்சா தேர்தல் களங்கள்ல நிற்பது கஷ்டமா? நின்றால் எவ்வளவு மார்க்க வரம்புகளை மீற வேண்டும் என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் அது அல்ல. தேர்தல் அரசியல் நம்முடைய நோக்கம் அல்ல. உலக ஆதாயங்களை தேடுவது நம்முடைய நோக்கம் அல்ல. அரசியல் பிரமுகர்களுடைய ஆதரவை பட்டு அதன் மூலம் ஒரு அதிகாரத்தை பெற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. உலக ஆதாயத்தை பெற்று நமக்கென்று ஒரு நிலையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. என்னுடைய நோக்கம், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே இறைவன் என்னிடத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது, நீ ஏன் தப்பை கண்டிக்கல என்று கேள்வி கேட்கின்ற பொழுது, இறைவா நான் தப்பை கண்டித்து விட்டேன், நன்மையை போதித்து விட்டேன் என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தாவா பணியில நாம ஈடுபடுறோம். வேற எந்த நோக்கமும் இல்லை. சீட்டு நோக்கமா, ஓட்டு நோக்கமா, உலக ஆதாய நோக்கமா, பொருளாதாரம் நோக்கமா, மாட மாளிகைகள் நோக்கமா, இந்த உலகத்தின் வசதி வாய்ப்புகள் எதுவும் நோக்கம் இல்லை. அல்லாஹ்வின் மார்க்கம் மட்டுமே நோக்கம் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் நாம சீராக எந்த விதமான தொய்வும் இல்லாமல் இந்த பயணத்திலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், தொடர்ந்து செல்லணும். இதில் சோர்வடைந்து விடக்கூடாது.
இதிலே சோர்வடைவதற்கு பல்வேறு காரணிகளை ஷைத்தான் நம் கண் முன்னால் கொண்டு வருவான். நம்மளை சோர்வடைய பார்ப்பான். எப்படியாவது இவன் சோர்ந்து போயிடணும், நன்மையை சொல்லக்கூடாது, தீமையை விட்டு மக்களை தடுக்க கூடாது, எப்படியாவது இவனை டயர்ட் ஆக்கிடணும், பின்வாங்க வைக்கணும், சொல்லாம இவன் போயிடணும் என்பதற்காக பல்வேறு சூழல்களை பல்வேறு காரணிகளை நம்மளுக்கு ஷைத்தான் ஏற்படுத்துவோம். ஒரு ஏகத்துவவாதி, ஒரு தௌஹீதுவாதியினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? யார் இருந்தாலும் இல்லை என்றாலும், யார் எனக்கு மேல் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும், என்னுடைய நோக்கம் தாவா என்கின்ற பொழுது பொறுப்பு இருந்தாலும் செய்வேன், இல்லை என்றாலும் அல்லாஹ்வுக்காக பாடுபட்டு கொண்டே இருப்பேன் என்று உத்வேகத்தோடு புறப்பட வேண்டும். அந்த மனநிலை தான் ஒவ்வொரு ஏகத்துவாதிக்கு இருக்கணும். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அசத்திய கொள்கை, சத்திய கருத்துக்களை பிரச்சாரம் செய்யக்கூடிய சத்தியவாதிகள் இருக்கின்ற பொழுது மேலோங்குவதை போன்று தெரிகிறது என்றால் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற செயல் திட்டத்தை மையமாக வைத்து மௌலிதுக்கு எதிராகவும் மீலாதுக்கு எதிராகவும் இணை வைப்புக்கு எதிராகவும் அசத்திய கொள்கைகள் ஒவ்வொன்றையும் அடித்து நொறுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பிரச்சாரத்தை அமைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிரச்சாரம் பட்டி தொட்டி எங்கும் பரவ வேண்டும். கூத்தாநல்லூர்ல சென்ற வருடம் மிகப்பெரிய அளவுல அந்த சுன்ன ஜமாத்துக்காரங்க தங்களுடைய மீலாது விழாக்களையும் மௌலிது விழாக்களையும் கொண்டாடினாங்க. நாகூர்ல கொண்டாடினாங்க, மேலப்பாளையத்துல கொண்டாடினாங்க. இன்ஷா அல்லாஹ் திருவாரூர் வடக்கு மாவட்டம், நாகை மாவட்டம், நெல்லை மாவட்டம் இது போன்று மீலாது விழாக்களும் மௌலிதுகளும் எங்கெல்லாம் தலை தூக்க நினைக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய பிரச்சாரத்தை அமைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் அதற்கு எதிராக நம்முடைய பிரச்சாரத்தை முடுக்கிவிட வேண்டும். நாம் நம்முடைய இந்த செயல் திட்டத்தை, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற செயல் திட்டம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு அழகாக வகுத்து தரப்பட்டிருக்கிறது. அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புகழை மேலோங்க செய்யக்கூடிய வகையில, ஏன்னா இந்த மௌலிது ஓதுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கள் நபி அப்படின்பா, ஏதோ அவனுக்கு மட்டும் அது நபிங்கிற மாதிரி. அவன் நபி நேசம் என்று சொல்வது போலி வேஷம், அது உண்மையான நபி நேசம் கிடையாது. அப்படியான அந்த அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்கள் நபி என்று உரிமை கொண்டாடுவார்கள் என்றால், சத்தியத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே பயணிக்கக்கூடிய ஏகத்துவவாதிகள் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்பதை ஒவ்வொரு பட்டி தட்டியெங்கும் அவர்களுடைய பிரச்சாரத்தை பதிய வைக்க வேண்டும். மக்களை இன்ஷா அல்லாஹ் சத்தியத்தை நோக்கி வழிநடத்தக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது இந்த சிறு உரையை நிறைவு செய்கின்றேன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.